வணக்கம் மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான இறுதி கருத்து கணிப்பு தான் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம புதுக்கோட்டை தொகுதியில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத இறுதி கருத்து கணிப்பு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம புதுக்கோட்டை தொகுதியில் யார் போட்டிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே சார்பாக வந்து முத்துராஜா போட்டிடுறாரு, பிஜேபி சார்பாக வந்து என் ராமச்சந்திரன் போட்டிடுறாங்க, டிவிகே சார்பாக வந்து கேஎம் ஷெரீஃப் போட்டிடுறாரு, என்டிகே சார்பாக வந்து எல்எல்சி போட்டிடுறாங்க. இந்த தொகுதியில் எவ்வளோ வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எஸ்ஏஆருக்கு முன்னாடி வந்து 2,29,689 வாக்காளர் இருந்திருக்காங்க. இப்போ எஸ்ஏஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2,13,886 பேர் இருக்காங்க. அதில் ஆண் வாக்காளர் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 1,08,905 பேர் இருக்காங்க. பெண் வாக்காளர் பார்த்தீங்கன்னா வந்து 1,04,953 பேர் இருக்காங்க. திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா வந்து 28 பேர் இருக்காங்க. இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கடந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 2001 ஏடிஎம்கே சார்பாக போட்டிக்கிட்ட விஜயபாஸ்கர் வெற்றி பெற்றிருக்காரு. 2006 ஏடிஎம்கே சார்பாக போட்டிக்கிட்ட நெடுஞ்செழியன் வெற்றி பெற்றிருக்காரு. 2011 சிபிஐ சார்பாக போட்டிக்கிட்ட முத்துக்குமரன் வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 டிஎம்கே சார்பாக போட்டிக்கிட்ட பெரியநரசு வெற்றி பெற்றிருக்காரு. 2021 பார்த்தீங்கன்னா டிஎம்கே சார்பாக போட்டிக்கிட்ட முத்துராஜா வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இந்த முத்துராஜா பார்த்தீங்கன்னா இப்போ 2026 நம்ம கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. நம்ம சேனல் சார்பாக கருத்து கணிப்பு எடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 357 பேர்கிட்ட நம்ம கருத்து கணிப்பு எடுத்தோம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% மேலே வந்து ஓட்டு போடுவாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா வந்து முன்னிலையில் யார் இருக்காங்க அப்படின்னா வந்து டிஎம்கே சார்பாக போட்டிவிட்ட நம்ம முத்துராஜா வந்து முதல் முன்னிலையில் இருக்காரு. கிட்டத்தட்ட வந்து 77,000 வாக்கு பெற்று 48% ஓட்டு வச்சிருக்காரு. ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா வந்து பிஜேபி சார்பாக போட்டியிடுற வந்து ராமச்சந்திரன் வந்து 48,125 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 30% வந்து வாக்குகள் வச்சிருக்காரு. மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிகே சார்பாக போட்டியிடுற கேஎம் ஷெரீஃப் பார்த்தீங்கன்னா வந்து 30,478 வாக்குகள் எடுத்து கிட்டத்தட்ட 19% வாக்குகள் வச்சிருக்காரு. நாலாவது இடத்துல பார்த்தீங்கன்னா போட்டியிடுற என்டிகே சார்பாக பார்த்தீங்கன்னா எல்எல்சி அவர்கள் வந்து 3,208 ஓட்டு எடுத்து கிட்டத்தட்ட 2% வாக்குகள் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மற்றவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே வருது. நம்ம கருத்து கணிப்பு படி வெற்றி பெறுவாங்க எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்துராஜா அவர்கள் வந்து டிஎம்கே சார்பாக போட்டியிடுற முத்துராஜா அவர்கள் வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 28,875 வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்த சர்வே படி அவர் தான் இவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது வந்து கால சூழ்நிலை பொறுத்து வந்து அப் அண்ட் டவுன் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இறுதி தீர்ப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து 23ஆம் தேதி வந்து ஓட்டு போடுங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அசார். நன்றி, வணக்கம், பாய்.